ஹலோ ஆர்மீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம டெக்கோ கூட ஒரு எஃப்எஃப் தான் கேட்க போகிறோம். ஸோ கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மேபி பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கலாம், இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஐம் ரியலி சாரி ஃபார் தட். ஸோ அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது ஓப்பனிங்கில் பார்த்தா டே தான் ஒர்க் முடிச்சுட்டு அப்படியே ரோட் சைடு நடந்து போயிட்டுருக்கான். நல்ல மழை பெய்யுது. இப்போ மழை ரொம்ப பெய்யறனால டே ஃபுல்லாக நனைஞ்சிட்டான். சரி வீட்டுக்கு ஷார்ட்கட்டில் போயிடலான்னு சொல்லிட்டு ரொம்பவே குறுகுன மாதிரி ஒரு பாதை இருக்குது. அந்த ரோட்டுக்குள்ளே அப்படியே நடந்து போகிறான். அங்கே பார்த்தா ஒரு குடவுன் இருக்குது. அங்கே அபேண்டன்னு போட்டிருக்கு. அந்த குடவுனுக்கு முன்னாடியே குட்டியாக ஒரு ஷெட் இருக்குது. அங்கே போயிட்டு வேறு வழி இல்லாமல் நனையாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு டே தான் அங்கே போய் நிற்கிறான். டே ஃபுல்லாக நனைஞ்சிட்டான். அவன் தலையெல்லாம் துவட்டிட்டு அப்படியே அங்கே மழை நிற்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்போது அதே குடோனுக்குள்ளே ஒரு சில வாய்ஸ்லாம் கேட்குது. ஒரு 5-6 பேர்கிட்ட அங்கே உள்ளே இருக்காங்க. இப்போது அந்த கூடத்துக்குள்ளேருந்து ஒரு பர்சன் தான், டேய் உள்ள நல்லா சுற்றி தேடி பாருங்கடா, இங்கே எவனாவது இருப்பான். அப்புறம் எவனும் இல்லாட்டியும் பாக்ஸ் இருக்கான்னு தேடி பாருங்க, இங்கே தான் ஒழிச்சு வச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அவனுங்களுக்கு இதுதான் நல்ல தெரிஞ்ச இடம், இங்கே தான் இருக்கணும், அதெல்லாம் தேடி பாருங்க, புரியுதா? எஸ் பாஸ் தேடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீதி பேர் எல்லாரும் கோரஸ் வாய்ஸில் சொல்கிறாங்க. தூரத்துலேருந்து இது எல்லாத்தையுமே பார்க்குறான். இப்போது அந்த கூட்டத்துக்குள்ளே நடுவில் ஒரு பர்சன் நிற்கிறாங்க. அவன் அப்படியே ஃபுல் பிளாக்ல கோட் ஷூட் போட்டிருக்கான். அப்படியே அங்கேருந்து அவன் டேவை பார்க்குறான். கையில் ஒரு பெரிய நைஃப் இருக்குது. அந்த நைஃபை அப்படியே ஸ்பின் பண்ணிக்கிட்டே டேவை நோக்கி நடந்து வரான். நீ யார், இங்கே என்ன பண்ணிருக்க? அது வந்து சார், இல்லை, மழை பெஞ்சு அதான் ஓரமாக வந்து நிற்கலான்னு வந்தியா? பேடுன்னு போட்டிருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இங்கே வந்தா? ஆமாம், இந்த டைமில் உனக்கு இந்த ரோட்டில் என்ன வேலை? இல்லை, ஷார்ட்கட்டு, எங்கள் வீடு இந்த பக்கம் தான் இருக்கு, அதான் இந்த பக்கம் வந்தேன். ஓ, இனிமே இந்த பக்கம்லாம் வரக்கூடாது, அதுவும் இந்த பிளேஸ்க்கு வரவே கூடாது, புரியுதா? நீ இனிமேல் வரமாட்டேன் சார் அப்படின்னு டே சொல்கிறான். இப்போ ஜேகே தான் பேசிக்கிட்டே அவனோட நைஃபை அப்படியே கையில் வச்சு ஸ்பின் பண்ணுறான். இப்போது அந்த நைஃபை தேங்கோட ஸ்டொமக்கில் லைட்டாக கீச்சிடுது. அவன் டே வந்து ஒரு ஒயிட் ஷர்ட் தான் போட்டிருப்பான். ஸோ அந்த ஷர்ட்டை தாண்டி லைட்டாக பிளட்டு வந்து வெளியில் வருது. சார் வலிக்குது. வலிக்குதா? காமி பார்ப்போம் அப்படின்ட்டு ஜேகே கேட்குறான். டே லைட்டாக அப்படியே ஷர்ட்டை தூக்கி பார்க்குறான். அது அங்கே லைட்டாக பிளட்டு வருது. லைட்டாக தானே வச்சுருக்க, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே டேவா மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே பார்க்குறான். டே ஃபுல்லாக வெட்டானதுக்கு அதுக்கும் அப்படியே ஒரு மாதிரி இருக்கான். அவன் ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கிறதுக்கு அதுக்கும் டேவோட பாடி ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. உன்னை பார்க்குறதுக்கு ஆள் ஒரு மாதிரி வித்தியாசமாக ஒரு மாதிரி செமையாக இருக்கா, அதுவும் இந்த வெட்னஸுக்கும் உன் ஸ்டொமக்கில் இந்த பிளட்டு அப்படியே ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல அப்படின்னு பேசிக்கிட்டு ஜேகே ஒவ்வொரு ஸ்டெப்பாக முன்னாடி எடுத்து வச்சு டே பக்கத்தில் வரான். டே அப்படியே பின்னாடி நடந்து போயிட்டு ஒரு வால் அப்படியே இடித்த மாதிரி நிற்கிறாங்க 2 பேரும். உன் பேர் என்ன? என் பேர் டேன்னு கூப்பிடுவாங்க. சரி, இனிமேல் இந்த இடத்துக்கு வரக்கூடாது, புரியுதா? அதுவும் இந்த டைமுக்கு கண்டிப்பாக வரக்கூடாது, புரியுதா? இனிமேல் வரமாட்டேன். அப்புறம் ஜேகே தான் பக்கத்தில் ஒரு டேபிள் இருக்குது, அதை கை காமிச்சு எங்கே உட்காரு. இல்லை சார் வேண்டாம், உட்காருன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ டேவும் அப்படியே அங்கே உட்காடுறான். இப்போ ஜேகே தான் அங்கே இருக்க பாடி கார்ட்ஸ்லாம் பார்த்து, டேய் ஒரு பேண்டேட் எடுத்துகிட்டு வாங்க. அதோ வரோம் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒருத்தவங்க அப்படியே பேண்டேட் எடுத்துகிட்டு வந்து ஜேகே கிட்டே நிட்டுறாங்க. ஜேகே இப்போ டே கிட்ட, எங்க உன் ஷர்ட்டை தூக்கு. இல்லை சார் பரவாயில்ல இருக்கட்டும் விடுங்க, பார்த்துக்கிறேன் ஓக்குன்னு சொன்னேன். இப்போது டேவும் அப்படியே ஷர்ட்டை தூக்குறான். ஜேகேவும் அப்படியே அந்த பேண்டைடை டேவோட பொண்ணு மேலே மெதுவாக ஒட்டி விடுறான். சாரி, வேணும்னே பண்ணல, தெரியாமல் பட்டுருச்சு. பரவாயில்ல சார். இப்போது ஜேகே அங்கேருந்து அப்படியே இருந்து நடந்துட்டு அந்த பாடி கார்ட்ஸ்லாம் பார்த்து, டேய் என்னடா ஏதாவது கிடச்சிதா?
ஆ லோகோ இருக்கான்னு பார்த்தீங்களா? பிளாக் ஸ்வான் போட்டிருக்கும். சரியா? பார்த்துட்டோம் பாஸ். முடிஞ்ச அளவு பார்த்துட்டோம். எதுவும் கிடைக்கல. இருந்தாலும் தேடுறோம். சீக்கிரம் தேடுங்கடா. நல்லா தேடி பாருங்க. அப்புறம் இங்கேருந்து கிளம்பிடலாம். ஓகே பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டே தான் ஜேகே பக்கத்தில் வந்துட்டு, அ சார். ஆ என்ன சொல்லு. இல்லை, ம் நான் வரும்போது ஒரு பாக்ஸை பார்த்தேன். அந்த பாக்ஸில் நீங்கள் சொன்ன மாதிரி பிளாக் ஸ்வான் போட்டிருந்தது. பக்கத்தில் ஒரு லோகோ இருந்தது. அம் நீங்கள்லாம் அதை தான் தேடுறீங்களா? ஏய், உண்மையாக தான் சொல்கிறியா? நீ பார்த்தியா? ஆமாம், பார்த்தேன். இருட்டாக தான் இருந்தது. பட் இந்த லோகோவையும் அந்த பிளாக் ஸ்வான் போட்டிருந்தது பார்த்தேன் நான். நான் வர வழியில் அங்கே ஒரு லேக் இருந்ததுல்ல, அந்த லேக் பக்கத்தில் வேஸ்ட்டெல்லாம் டம்ப் பண்ணி போட்டு வச்சுருப்பாங்க. அங்கே தான் பார்த்தேன். அவ்வளோ வெளிச்சம் இல்லை. அதை சுற்றி 4 பேர் என்னமோ தேடிட்டு இருந்தாங்க. என்ன தேடினாங்கன்னு தெரில. அப்புறம் என்னை பார்த்ததும் ஓடிட்டாங்க. அப்புறம் என்னாச்சுன்னு தெரில. நானும் வந்துட்டேன் அப்படின்னு டே சொல்கிறான். இப்போ ஜேகே பார்த்துட்டு, ஏய், உண்மையாக அதில் பிளாக் ஸ்வான் போட்டிருந்ததா? நல்லா தெரியுமா? ஆ நல்லா தெரியும் சார், நான் பார்த்தேன் அப்படின்ட்டு டே சொல்கிறான். இப்போது ஜேகே தான் அந்த பாடி கார்ட்ஸை வேகமாக கூப்பிட்டு, டேய், அங்கே ஒரு லேக் இருக்குல்ல, அது பக்கத்தில் வேஸ்ட்லாம் டம்ப் பண்ணி வச்சுருப்பாங்க, அங்கே பாக்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க, நீங்கள் போய் தேடி பார்த்துட்டு வாங்கடா, சீக்கிரம் போங்க. இதோ போகிறோம் பாஸ் அப்படி சொல்லிட்டு மீதி 4 பேரும் அங்கே வந்து கிளம்பிடுறாங்க. இப்போது ஜேகே தான் டே கிட்ட, ஏய் இங்கே பாரு, இனிமேல் உங்கள் வீட்டுக்கெலாம் நீ போகக்கூடாது. இப்போது போகும்போது நீ என் கூட என் வீட்டுக்கு தான் வர, புரியுதா? நான் எதுக்கு உங்கள் வீட்டுக்கு வரணும்? நான்லாம் வரமாட்டேன். சொன்னால் கேளு, புரியுதா? நீ வீட்டுக்கு போனாலும் உனக்கு தான் ஆபத்து. உன்னை பார்த்து தானே உனக்கு பயந்து ஓட்டினானுங்க. உன் ஃபேஸை கண்டிப்பாக பார்த்துருப்பானுங்க. உன்னை தேடி கண்டிப்பாக அந்த பக்கம் வருவாங்க. ஒழுங்காக சொல்கிறத கேட்டு வீட்டுக்கு வா. நான் வரமாட்டேன். அதெல்லாம் என்னை தேடி வரமாட்டாங்க. நான் பார்த்துக்குறேன். நான் வரல. இப்போது ஜேகே நான் அப்படியே டேவோட கழுத்தில் அவன் கையை கொண்டு போய் வச்சுட்டு அப்படியே கழுத்தில் நிற்கிறான். என்ன பண்ணுறீங்க? சொல்கிறத கேளுன்னு சொன்னேன். நீ என் கூட வந்து தான் ஆகணும், புரியுதா? வர விடுங்க, வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே நான் அப்படியே டேவை ரிலீஸ் பண்ணுறான். இப்போது ஜேகேவோட பாடி கார்ட்ஸ் தான் அங்கே வராங்க. வந்துட்டு, பாஸ் பாக்ஸ் கிடச்சிச்சு, இந்த பாக்ஸ் தானே பாருங்கள், கிடச்சிச்சா எங்க காமி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் அந்த பாக்ஸை வாங்கி பார்க்குறான். அது வெல்வெட்டில் அப்படியே கோட்டிங் கொடுத்துருக்கு. வெளியில் பாக்ஸில் பிளாக் ஸ்வான் போட்டு ஒரு லோகோ இருக்குது பக்கத்தில். இதாண்டா, இதை தூக்குனவனுக்கு மட்டும் என் கையில் கிடக்கட்டும், மவனே செத்தானுங்கன்னு வை. இப்போது ஜேகே தான் ஜிமினுக்கு கால் பண்ணுறான். ஹலோ ஜிமினா. மச்சான் சொல்கிறா. நான் இங்கே எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டோம், பாக்ஸ் கிடைக்கல. நீங்கள் தேடின பக்கம் கிடச்சிதா? டேய் ஜிமினா, பாக்ஸ் கிடச்சிச்சுடா. ஆனால் பாக்ஸை தூக்குனவனுங்க தப்பிச்சிட்டானுங்க. எது பாக்ஸ் கிடச்சிச்சா? பாக்ஸ் கிடச்சிச்சு. இங்கே நான் அதெல்லாம் உனக்கு விளக்கமாக சொல்கிறேன். நீ என்ன பண்ணு, நேராக வீட்டுக்கு வந்துடும், ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே காரில் வீட்டுக்கு தான் கிளம்புறாங்க. ஜேகே டேவையும் கூட கூட்டிகிட்டு தான் போகிறான். இப்போது அப்படியே ஜேகேவோட வீட்டுக்கு எல்லோரும் போகிறாங்க. இப்போது ரூமுக்குள்ளே ஜிமின், ஜேகே அண்ட் டே 3 பேரும் ஒன்றா உட்காந்துருக்காங்க. இப்போது ஜேகே தான் டே கிட்ட கேட்டுட்ருக்கான். ஹேய், உனக்கு நீ பார்த்தால அந்த 4 பேர், அவங்களோட ஃபேஸ்லாம் பார்த்தியா? ஞாபகம் இருக்கா? ஃபேஸ் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது எனக்கு. ஒருத்தவங்களுக்கு லெஃப்ட் சீக்கில் ஸ்கார் இருந்தது. மீதி 3 பேர் கேப் போட்டிருந்தாங்க, அவ்வளோதான். டேய் மச்சான், பேசாமல் இந்த ஃபாரன்சிக் ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் இருப்பாங்கள்ல, அவங்கள கூப்பிட்டு வந்து வரைய சொல்லலாமா? டிஸ்கிரைப் பண்ண படம் வரைவாங்கள்ல, என்ன மச்சான்? அதுவும் கரெக்டு தான் ஜிமினா. சரி, ஃபேஸ் கட் சொல்ல தெரியும்ல உனக்கு? சொல்கிறேன். அப்போது நாளைக்கு ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் வந்துடுவாங்க, நீ சொல்லணும், ஓகேவா? ஓகே. இப்போது டேக்கு ஒரு கால் வருது. ஜேகே தான். யார் அது? இல்லை, என் ஃப்ரெண்டு பேர் யூங்கி. அவனும் நானும் தான் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருக்கோம், ஒரு வீடு மாதிரி. நான் வீட்டுக்கு போகல, டைம் ஆச்சு, அதான் தேடுவான். இல்லை, கால் அட்டன் பண்ணாத,
எதுவும் சொல்ல வேணாம். அவன் அவன் பயந்துருவான். சொன்னது மட்டும் செய். அதெல்லாம் எதுவும் கால் அட்டன் பண்ண வேணாம். முக்கியமாக இந்த பிளாக் ஸ்வான் பற்றி, என்னை பற்றி, நீ இருக்க இந்த இடத்த பற்றி எதுவுமே சொல்லக்கூடாது. யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாது. சொன்னால் உனக்கு தான் ஆபத்து. யாருக்கிட்டேயும் இதை பற்றி மூச்சு கூட விடக்கூடாது. புரியுதா? நான் சொல்லலை. என்னை கால் அட்டன் பண்ணக்கூடாது. புரியுதா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எல்லோரும் அப்படியே அமைதியாகிட்டாங்க. இப்போது ஜேகேவும் ஜிம்மினும் தான் அப்படியே ரூமை விட்டு வெளில வராங்க. டேய் மச்சான், இது சரி வருமா? இவன் வேறு யார்ட்டையும் போட்டு விட்ற மாட்டான்ல. பல வருஷம் ரகசியம் இது. வெளில வந்துச்சின்னு வையே, அவ்வளோதான், சோலி முடிஞ்சு. அவனை அன்னைக்கே கொன்னுட்டோன்னு நினச்சிட்டு இருந்தான்டா. இப்போ அவன் அதுக்குன்னு தனியாக ஆள் செட் பண்ணிவிட்டு போய் சேர்ந்துருக்கான் பார்த்தியா? அதெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. அந்த 4 பேரை பிடிச்சிட்டா யாருன்னு தெரிஞ்சிடும்டா. அதுக்கு தான் ட்ரை பண்ணுறோம். இவன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. இவன் இப்போல்லாம் பண்ண மாட்டான்னு தான் நினைக்கிறேன். இவன் பயப்படுறான். ஒரு மாதிரி நல்ல பையன்டா. நல்லா அப்படியே சாஃப்டாக பிஹேவ் பண்ணுறான். இல்லை சரி ஓகே, நீ சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். பார்த்துக்கலாம் என்னென்னு. அப்போது நாளைக்கு நான் அரேஞ்ச் பண்ணிட்டா ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட். அதை நீ அரேஞ்ச் பண்ணிக்கோ. இப்போது ஜேகே தான் ஒரு பிளேட்டில் ஃபுட்டு தண்ணிலாம் எடுத்துகிட்டு வந்து டேக்கு ரூமில் வந்து கொடுக்குறான். டேய் இந்தா ஃபுட்டு சாப்பிடு. ஏன் சார் இங்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்க? சொன்னீங்கன்னா நானே சாப்பிட்ருப்பேன்ல வந்து. பரவாயில்ல சாப்பிடு. சாப்பிட்டு உனக்கு எதாவது நைட் ட்ரெஸ்லாம் வேணும்னா அந்த கபோர்டில் இருக்குது, எடுத்துக்கோ. வாஷ்ரூம் அங்கே தான் இருக்குது. டிவி வேணால் டிவி பாரு. புரியுதா? நானும் ஜிம்மினும் மாடியில் இருக்கோம். நீ சாப்பிட்டு தூங்கு. புரியுதா? ஓகே சார். இப்போது ஜேகே நான் ரூமை விட்டு வெளில போகலான்ட்டு அப்படியே நடந்து போகிறான். சார் ஒரு நிமிஷம். அது ஏதாவது வேணுமா? இல்லை, என் ஃப்ரெண்டு யுங்கி கால் பண்ணான்ல, அவன்கிட்ட நான் சொல்லிடட்டா? பயந்துருவான் சார். இங்கே பாரு, நீ யாருக்கிட்ட எதுவும் சொல்ல வேணாம். பரவாயில்ல, அவன் எல்லாமே கொஞ்ச நாளுக்கு தான். அவங்கள மட்டும் பிடிச்சிட்டான்னா நீ போகலாம். இல்லை சார், நாங்கள் இருக்கிறதெல்லாம் ஓகே தான். பட் இப்போது நான் காலும் பண்ணாமல், அவன் பண்ணுற காலையும் அட்டன் பண்ணாமல், மெசேஜ் பண்ணாமல் இருந்தால் அவன் பயந்துருவான். மேபி அப்பா அம்மா கிட்டேலாம் சொல்லி பிரச்சனையாக வாய்ப்பு இருக்குது. அதான் எதுக்கும் வேறு ஏதாவது ரீசன் கூட சொல்லிட்டா பரவாயில்ல. அவன் அட்லீஸ்ட்டு கொஞ்சம் பயப்படாமையாவது இருப்பான். அதுவும் கரெக்டு தான். சரி, இப்போது நீ என்ன பண்ணலான்ற? இல்லை, அவன்கிட்ட ஏதாவது ஒரு ரீசன் சொல்லணும். என்ன பண்ணுறதுன்னு நீங்களே சொல்லுங்கள். சரி, ஃபோன்லலாம் பேசினா சரி வராது. பேசாமல் என்ன பண்ணு, அவனுக்கு கால் பண்ணி அவன் லொக்கேஷன் அனுப்புகிறேன், நீ அங்கே வந்துரு, நாளைக்கு அங்கே மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லு. அவன் ஏதாவது கேட்டானா, அதெல்லாம் நேரில் சொல்கிறேன், நீ அங்கே வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடு. நாளைக்கு மீட் பண்ணிட்டு எல்லாம் பேசிக்கலாம். ஓகேயா? ஓகே சார். அப்புறம் உன் ஃப்ரெண்டு ட்ரஸ்ட்வர்தியா? எல்லாமே ஓகேவா? அவன் வெள்ளையாட்டையும் சொல்ல மாட்டானே? அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டான் சார். அவன் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதெல்லாம் எதுவும் கிடையாது. அவன் மனசில் வச்சுப்பான். சரி, உன்னை நம்பி தான் மீட் பண்ணலான்னு சொல்லிடுறேன். பார்த்து சொல்லு சரியா? என்ன பண்ணி இப்போயே கால் பண்ணி நான் அங்கே ஏறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பக்கத்தில் நிற்கவும் அப்படியே யூங்கி கால் பண்ணுறான். ஹலோ யூங்கி. ஹலோ எங்கே போனேன்? உன்னை ஆளே காணோம். மணி பாரு 2 ஆச்சு. இந்த டைம் கால் பண்ணியிருக்க. எங்கடா இருக்க? ஊருக்கு எதுவும் போயிட்டியா? இல்லை, நீ அப்பா அம்மாக்கில் எதுவும் ஃபோன் பண்ணிடாத. நான் இங்கே தான் இருக்கேன். அதெல்லாம் உனக்கு நான் நேரில் சொல்கிறேன். உனக்கு நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன், நீ அங்கே வந்துடு சரியா? லொக்கேஷனா? என்ன வளர்ற? இல்லைடா, ஃபோனில் என்னால் எதுவுமே சொல்ல முடியாது. நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன், நீ அங்கே வந்துடு. டேய் எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? ஓகே தானே? ஓகே, நான் ஓகே தான், பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது. உனக்கு நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன், நாளைக்கு நீ அங்கே வந்துடு. ஓகேவா? அங்கே மீட் பண்ணி எதுனாலும் பேசிக்கலாம். சரி ஓகே, நீ சேஃபாக இருந்தால் ஓகே தான். அப்போது நாளைக்கு நான் நீ அனுப்புகிற லொக்கேஷனுக்கு வந்துடுறேன். ஓகேயா? ஓகே, உனக்கு நான் நாளைக்கு லொக்கேஷன் அனுப்புகிறேன். இப்போ நான் வைக்கிறேன்.
சரி ஓகே. அப்புறம் யூங்கி, இந்த மாதிரி நான் வெளியில் இருக்கேன்றத நீ அப்பா அம்மா கிட்டலாம் இன்ஃபார்ம் பண்ண வேண்டாம். ஏன்டா? சொன்னா கேளு. நான் எல்லாத்தையுமே நாளைக்கு சொல்கிறேன். நீ இன்ஃபார்ம் பண்ணாத. சரி ஓகே, பார்த்து சேஃபாக இரு ஓகேயா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காலையும் கட் பண்ணிடுறாங்க. சரி, இதே மெயின்டைன் பண்ணிவோ, வேறு எதுவுமே சொல்ல வேணாம். அதே மாதிரி நாளைக்கு எல்லாத்தையும் சொல்ல போகிறது கிடையாது. அதை உனக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஓகேயா? ஓகே சார். நல்லா சாப்பிட்டு தூங்கு ஓகேயா? ஓகே சார். நீங்கள் தூங்கலையா? நானும் இங்கே தான் தூங்கணும். மாடிக்கு போயிட்டு ஜிமினும் நானும் பேசிட்டு அப்புறமா வரேண்ணா. நீ சாப்பிட்டு தூங்கு. ஓகே சார். இப்போது ஜேகே அங்கேருந்து அப்படியே வெளில போயிடுறான். டே தான் ரூமில் இருக்கான். ஐயோ, இவர் நல்லவரா கெட்டவரா எதுவுமே புரியலையே. ரக்கடாக இருக்கார், ஆனால் பொறுமையாக தான் பேசுகிறாரு. நல்ல விதமாக தான் இருக்கார். கடவுளே, எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே சாப்பிட்ருக்கான். இப்போது இந்த பக்கம் ஜேகேவையும் ஜிமினையும் தான் காமிக்கிறாங்க. 2 பேரும் மொட்டை மாடியில் தான் இருக்காங்க. ஸ்மோக் பண்ண மாதிரி 2 பேரும் அப்படியே நான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் மச்சான், இந்த பிளாக் ஸ்வான் பாக்ஸ் எங்கே வச்சுருக்க? சேஃபாக போ. எல்லாமே செக் பண்ணிட்டேன். உள்ள எல்லாமே அப்படியே தான் இருக்குது. எல்லாமே சேஃப் தான். அது ஹிடன் சேம்பரில் போட்டு அதான் சீக்ரெட் ரூமில் வச்சிருக்கியா? எல்லாமே இப்போது சேஃப் தான். உள்ளே ஃபைல்ஸ்லாம் செக் பண்ணிட்டியா? எல்லாமே ஓகேவா? பாக்ஸுக்குள்ளே இருந்த எல்லா ஃபைல்ஸு, பென்ட்ரைவ் எல்லாமே சேஃப் தான். அப்புறம் ஜிமினா, அந்த யோங்கின்னு ஒரு பையன் கால் பண்ணான்னு சொன்னேன்ல, டே கூட கால் பண்ணான்ல அவன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு. ஆமாம், என்ன போ. அவனை நாளைக்கு லொக்கேஷன் அனுப்பி மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அவன் வேறு அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு ஏதாவது தேடி ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுத்தாங்கன்னா கஷ்டம். அதான் நாளைக்கு அவனை மீட் பண்ணி பேசலான்ட்டு இருக்கோம். சரிடா, அதுவும் கரெக்டு தான். அம்மா, என்ன பேச போகிற? எல்லாம் உண்மையும் சொல்ல போறியா? சரி அப்படிலாம் பண்ண மாட்டேன். அதை டேக்கிட்ட சொல்லி தான் கூட்டிகிட்டு போகணும். சரி மச்சான். எங்கே மீட் பண்ணுறோம்? நம்ம கெஸ்ட் ஹவுஸில் தான். வேற எங்கே? சரிடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேரும் நான் அப்படியே செம்மையாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. இப்போது செம்மையாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஜிமின் அப்படியே ரூமுக்கு போய் அப்படியே மட்டையாடுறான். ஜேகே தான் அப்படியே தள்ளாடி ரூமுக்கு போகிறான். ரூமுக்குள்ளே இருக்கான். வரடா. ரூமில் இன்னும் தூங்காமல் தான் உட்காந்துட்டு இருந்துருப்பான். ஐயோ, ஜேகே சாரா, ஏன் ஒரு மாதிரி இருக்கு வாய்ஸு அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே கதை வந்து ஓப்பன் பண்ணுறான். ஜேகே அப்படியே ஃபுல் போதையில் இருக்கான். தூங்கிட்டியா? இல்லை சார், இனிமேல் தான் தூங்கணும். தூக்கம் வரல. தூக்கம் வரலையா? ஏன் தூக்கம் வரல? இல்லை, புது இடம்னால. சார், நீங்கள் குடிச்சிருக்கீங்களா? லைட்டாக குடிச்சிரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே தான் டேவோட ஷோல்டர் மேலே போய் அப்படியே சாஞ்சிடறான். சார், என்னாச்சு? பெட்டில் வந்து படுங்க. ஜேகே அப்படியே நடத்தி பெட்டில் வந்து அப்படியே உட்கார வைக்கிறான். தூக்கம் வரல எனக்கு. சார், தூங்குங்க சார், டைம் ஆச்சு. நீங்கள் போதையில் வேற இருக்கீங்க. நீங்கள் வந்து பக்கத்தில் உட்காரா. எதுக்கு வந்து உட்காரா? ஜேகே அப்படியே டேவோட ஷோல்டர் மேலே அப்படியே சாயிறான். எனக்கு உங்களுக்கு இல்லை, ஒன்றும் இல்லை. என்ன சார் ஆச்சு உங்களுக்கு? அது ஒன்றும் இல்லை, சும்மா தான். ஜேகே சார், தூங்குங்க. நீ கொஞ்ச நேரம் அப்படியே என் பக்கத்தில் உட்காந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே டேவோட மடியில் அப்படியே படுக்கிறான். சார், என்ன பண்ணுறீங்க? தூங்குங்க சார். தூக்கம் வரல. அப்புறம் உனக்கு பிளாக் ஸ்வான் பற்றி தெரியுமா? தெரியாது. நான் சொல்கிறேன் கேளு. பிளாக் ஸ்வானா என்னன்னு தெரியுமா? பிளாக் ஸ்வானுங்கிறது எங்கள் குடும்பத்துக்கு இருக்க பெரிய ராஜ்யம். என்னோட பேக்ரவுண்டே பிளாக் ஸ்வான் தான். எங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் எனிமே. அவன் எங்கள் ஃபேமிலியோட
பிக்கஸ்ட் எனிமி. எங்கள் ஃபேமிலியோட சீக்ரெட் டீலிங்ஸ் எல்லாம் ஸ்பை வச்சு தெரிஞ்சுக்கிட்டு 2 இயர்ஸ்க்கு மேலே எங்கள் ஃபேமிலியோட எல்லா ப்ராஃபிட்ஸையும் அவன் அனுபவிச்சுட்டு இருந்தான். அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் ஹெட்டாக இருந்த எங்கள் அப்பாவையும் போட்டு தள்ளிட்டான். அப்போல்லாம் நான் சின்ன பையன், எனக்கு அவன் ஃபேஸு கூட தெரியாது. கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி அவனை போட்டு தள்ளினோம். அப்புறம் புதுசாக வேற ஒருத்தன் இருந்துச்சு, அவன் பிஸ்னஸை பண்ணிகிட்ருக்கான். எங்கள் அப்பானை கொன்னவன் அவனோட ஃபேமிலி பிஸ்னஸை எப்படி ரன் பண்ண விடுவேன்னா, அதான் அவனுங்க எல்லாத்தையும் பிடிக்கிறதுக்கு ஸ்கெட்சு போட்டிருக்கேன். அதான் அந்த 4 பேச மட்டும் நீ சொல்லிட்டேன்னு வையன், அவனுங்க மொத்தத்தையும் முடிச்சு விட்டு ஃப்ரீயாக இருக்கலாம். அப்போது ஜிமின் யார்? அவன் என்னோட பெரியப்பா பையன். அண்ட் ஃபைனலி உன்னால தான் அவனுங்க எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண போகிறேன். ஸோ நீ இல்லாமல் இது எதுவுமே நடந்திருக்காது. அதனாலே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உன் கேரக்டர் ஒவ்வொன்றும் எனக்கு பிடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் புட்டையோட கையை அப்படியே எடுத்து கிஸ் பண்ணுறான். தேங்க்யூ ஸோ மச். ஐயோ சார், தேங்க்யூ மட்டும் போதும், எதுக்கு கிஸ் எல்லாம் எல்லாம் கொடுக்கணும்னு தோணுச்சு அதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே தேங்கோட மடியில் படுத்து தூங்கிடுறான். இப்போ ஒட்டே தான் அப்படியே ஜேகேவை மெதுவாக லிஃப்ட் பண்ணி அப்படியே பில்லோ மேலே ஜேகேவை படுக்க போடுறான். பார்க்க தான் அப்படியே ஒரு மாதிரி ரெக்கார்டாக கெத்தாக இருக்கீங்க ஜேகே, மற்றபடி குழந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அப்படியே ஜேகேவே பார்க்குறான். இப்போ ஒட்டே அப்படியே மெதுவாக பெட்ஷீட் எடுத்து அப்படியே ஜேகேக்கு பொத்தி விடுறான். இப்போது ஜேகே அப்படியே தேங்கோட கையை பிடிச்சி வேகமாக இழுக்கிறான். தேங்க போயிட்டு அப்படியே ஜேகேவோட நெஞ்சு மேலே அப்படியே படுத்த மாதிரி விழுந்துடுறான். ஜேகே சார் எனக்கு விடுங்க, தூங்குறா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே தேங்காய் டைட்டாக பிடிச்சிக்கிறான். தேங்காய் அப்படியே தூங்கிடுறான். இப்போது அப்படியே நெக்ஸ்ட் டே காமிக்கிறாங்க. மார்னிங் ஒரு 7:30 கிட்டே இருக்கும். டே தான் நல்லா தூங்கிட்டு இருக்கான் பெட்டில். இப்போது ஜேகே தான் மெதுவாக டே எழுப்புறான். தேங் எந்திரா, ஹேய் தேங், கொஞ்ச நேரம் ப்ளீஸ். டேய் எந்திரி, டைம் ஆச்சு பாரு, உனக்கு டீ எடுத்துகிட்டு வந்துடுறேன், குடிக்கிறியா? எனக்கு வேணாம், எனக்கு தூக்கம் வருது. ஜேகே இப்போ அப்படியே தாங் பக்கத்தில் உட்காந்து டேவோட ஹேரை அப்படியே கோதி விடுறான். தாங் எந்திரி தாங், உனக்கு அதான் நான் சுட சுட டீ போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன், எந்திரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே பொறுமையாக டேவை எழுப்புறான். டேயும் அப்படியே தூக்கத்தில் அப்படியே எந்திரிச்சு உட்காடுறான். ஐயோ சார், சாரி, நான் வழக்கம் போல் இப்போயும் பண்ணுற மாதிரி பண்ணிட்டேன். பரவாயில்ல, இந்தா டீ குடி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் அப்படியே டேக்கு டீயை நீட்டுறான். சார், நான் உனக்கு கேட்கணும். கேளு, என்னது? நேற்று நைட்டு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நேற்று நைட்டு என்ன நடந்துச்சு? சரகடிச்சிட்டு அப்படியே வந்து தூங்கிட்டேன் தானே? இல்லை, இங்கே என்கிட்ட பேசுனது, என் மடியில் படுத்திருந்தது, என் கையில் கிஸ் பண்ணது, அதெல்லாம் ஞாபகம் இல்லையா? கிஸ் பண்ணிட்டேனா? ஆமாம், நிறையா சொன்னீங்க பிளாக் ஸ்வான் பற்றி. அப்புறம் தேங்க்யூ சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டீங்க. எங்கே கிஸ் பண்ணேன்? இல்லை பயப்படாதீங்க, என் கையில் தான் கிஸ் பண்ணீங்க. அப்புறம் தூங்குறப்ப என்னை கட்டி பிடிச்சி தூங்குனீங்க. ஐயோ சொதப்பிட்டேனே, சாரி தான், நான் காஷியஸ்னஸ் இல்லாமல் பண்ணிட்டேன், சாரி. பரவாயில்ல சார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன், அவ்வளோதான். ஓகே சரி, நீ டீ குடி, அப்புறம் இவங்களுக்கு லொக்கேஷன் அனுப்பணும். நீ டீ குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே வா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு மற்றதெல்லாம் பேசலாம், ஓகேயா? ஓகே சார். இப்போது ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் காமிக்கிறாங்க. ஜேகே தான் ரூம்குள்ளே டேவை தேடிட்டு வரான். டே எங்கே இருக்க?
இதோ வந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அப்படியே வாஷ்ரூம்குள்ளேருந்து வெளியில் வரான். அவன் ஒரு ஷர்ட் போட்டிருப்பான், பட் இன்னும் பட்டன் போடல. ஸோ இப்போ ஜேகே தான் அப்படியே தேங்க பார்க்குறான். பட்டன் போடாமல் இருக்கிறத அப்படியே ஜேகே பார்க்குறான். சார், இல்லை, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆச்சு, சாப்பிட்லாமா? சாப்பிட்லாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். இப்போது ஜேகே தான் அப்படியே டேவோட ஆப்ஸை போய் பார்த்துட்ருக்கான். இப்போது ஜேகே தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு தேங் பக்கத்தில் போகிறான். இப்போது தேங்கும் அப்படியே பின்னாடி வாழை முட்டின மாதிரி நிற்கிறான். பாருதான், இனிமே நீ என்ன சார்லாம் கூப்பிட வேணாம், ஜேகே இல்லாட்டி ஜங்குன்னு கூப்பிடு, புரியுதா? இல்லை சார், நான் சார்னே கூப்பிட்டுக்கிறேனே, சொல்கிறத மட்டும் கேளு. இனிமே நீ என்ன ஜேகே இல்லாட்டி ஜங்குன்னு மட்டும்தான் கூப்பிடணும், புரியுதா? ஓகே சார். இப்போ தான் சொன்னேன், அப்படி சொல்லாதானே. ஓகே ஜேகே. தட்ஸ் மை பாய். சரி, நீ கீழே வந்துடு, நான் டைனிங் ஹாலில் வெயிட் பண்ணுறேன், புரியுதா? ஓகே ஜேகே. இப்போது தேங்கும் அப்படியே கீழே போகிறான். இப்போது டைனிங் ஹாலில் தான் 3 பேர் இருக்காங்க. அதாவது ஜிமின், ஜேகே அண்ட் ஜங்கு. இப்போது 3 பேர் உட்காந்து அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போது 3 பேரும் அப்படியே காரில் கிளம்புறாங்க. ஜேகே, நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்? வேற எங்கே போகிறோம்? ஜேகேவோட கெஸ்ட் ஹவுஸுக்கு தான். எதுக்கு? அந்த லொக்கேஷனை தான் இவங்க அனுப்பிச்சிடுவோம். ஸோ அங்கே போயிட்டு அவனை மீட் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்துடும், ஓகேயா? ஓகே ஜேகே. இப்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆனால் ஜேகேவோட வீட்டில் தான் காமிக்கிறாங்க. ஐ மீன் கெஸ்ட் ஹவுஸில். இப்போது ஹாலில் தான் 3 பேர் உட்காந்துருக்காங்க, ஜேகே, ஜிமின் அண்ட் டேம். இப்போது இவங்க எப்படியே வீட்டுக்குள்ளே போகிறான்னு பார்க்குறான். அது அங்கே 2 பாடி கார்ட்ஸ் இவங்க ஃபுல்லாக செக் பண்ணிட்டு அப்புறம் தான் உள்ளே விடுறாங்க. டே டேம், இருக்கியா? இவங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. எப்படா இருக்க, நல்லா இருக்கியா? எதுவும் ப்ராப்ளமா? இல்லை, நல்லா தானே இருக்கா? நான் நல்லா தான் இருக்கேன், பதட்டப்படாத, நான் ஓகே தான். இது ஜிமின், இது ஜேகே. ஹாய். ஹாய் யுங்கி, உட்காருங்க. உட்காரு யுங்கி. நீங்கள்லாம் யார்? எதுக்கு தேங்காய் கூப்பிட்டு வந்து வச்சுருக்கீங்க? இங்கே பாருங்கள், ஒரு குட்டி பிரச்சனை, அது சால்வ் ஆனதும் நீங்கள் தேவை கூப்பிட்டு போகலாம். மற்றபடி டேக்கு இங்கே ஆபத்தெல்லாம் கிடையாது. அவனை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுக்கும் பயப்பட வேணாம். நான் உன்கிட்ட இவங்கிட்ட என்னெல்லாம் சொல்ல சொன்னானோ அதை மட்டும் சொல்லு, ஓகேயா? ஓகே ஜங்கு. இப்போது டே தான் இவங்க கிட்ட உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கான். இவங்க இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரி நீ பயப்படுற அளவுக்கு இங்கே ஒன்றும் அவ்வளோ பேசலாம் கிடையாது. ஒரு குட்டி பிரச்சனை தான். இவங்களோட எனிமீஸ் 4 பேர், அவங்கள நான் பார்த்துட்டேன், அவங்களும் என்னை பார்த்துட்டாங்க. இப்போ என்னோடய வேலை என்னென்னா அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லணும். அவங்கள இவங்க பிடிச்சிருவாங்க, அவங்கள இவங்க பிடிச்சிட்டாங்கன்னா நான் வந்துடுவேன். அதுவும் இல்லாமல் என்னை அவங்களோட எனிமீஸ் பார்த்துட்டனால மேபி என்னையும் பிடிக்க ட்ரை பண்ணலாம். நீ எதையும் நினச்சி பயப்படாத, நான் ஜேகே வீட்டில் சேஃபாக தான் இருக்கேன், அவர் என்னை பார்த்துப்பார். நீ எதையும் நினச்சி பயப்பட வேணாம். இந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதும் கண்டிப்பாக நானே வீட்டுக்கு வந்துடுவேன், ஓகேயா? நீ எதை நினச்சும் பயப்படாத யுங்கி. சரி தான், நீ சேஃபாக இருந்தால் ஓகே தான். அப்புறம் யுங்கி, நீங்கள் அடிக்கடி டே நம்பர்லாம் கால் பண்ண வேணாம், பிகாஸ் அதுவும் சேஃப்டி கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் ஜிமினோட நம்பர் தரேன். நீங்கள் உங்களுக்கு டே பற்றி எது வேணுனாலும் ஏதாவது பேசணுன்னாலும் ஜிமினை மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள். மற்றபடி நீங்கள் டேவை காண்டாக்ட் பண்ணவே வேண்டாம், ஓகேயா? ஓகே. நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமாக தான் இருக்குது. சேஃப் தானே, நல்லா பார்த்துப்பீங்கள்ல? இங்கே பாருங்கள், நீங்கள் எதை நினச்சி பயப்பட வேணாம். சொல்கிறா, இங்கே பாருங்க இவங்க, அதெல்லாம் நான்லாம் நல்லா பார்த்துப்போம். நான்லாம் அவ்வளோ நீங்கள் பயப்படுற அளவுலாம் அப்படிலாம் எதுவும் கிடையாது. நான் அவ்வளோ மோசமானவங்களாம் கிடையாது, சரியா? நாங்கள் பார்த்துக்குறோம் தேங்க, நீங்கள் எதுக்கும் பயப்பட வேணாம், ஓகேயா? நீங்கள் இவ்வளோ சொல்கிறனால நம்புகிறேன். சரி, ஓகே. அப்புறம் ஏதாவது சாப்பிட்றீங்களா? ஜிமினா ஏதாவது ஆர்டர் பண்ணுறா? சரி மச்சான், அதோ ஆர்டர் பண்ணுறேன்.
அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் அப்படியே அந்த ரூமை விட்டு வெளில போகிறான் ஃபோன் எடுத்துகிட்டு. இப்போது ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. சரி யுங்கி, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சேஃபாக இரு சரியா? அப்பா அம்மா கிட்டலாம் எதுவும் சொல்ல வேண்டாம். சரிடா, நீயும் பார்த்து பத்திரமா இரு. ஜிமின், ஜேகே தேங்க பார்த்துக்கோங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். அது எங்கள் பொறுப்பு யுங்கி. நீங்கள் பார்த்து வீட்டில் இருங்க. எதுனாலும் ஜிமினுக்கு கால் பண்ணுங்கள். ஜிமின் உங்களுக்கு எல்லாத்தையுமே இன்ஃபார்ம் பண்ணுவான். ஓகேயா? ஓகே ஜேகே. ஜிமினா, நீயே போய் இவங்க வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு வந்துடு. சரி மச்சான். அப்புறம் இன்னொரு 1/2 அன் ஹவருக்குள்ளே ஃபாரன்சிக் ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் வந்துடுவாங்க. நீ அவங்கள பார்த்து ஓகேவா? தேங்க கூட இரு சரியா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ பார்த்து பத்திரமா இவங்க போய் வீட்டில் விட்டுவா. சரிடா மச்சான், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க ஜிமினும் அப்படியே வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. இப்போது ஜிமினும் இவங்க காரில் போயிட்டுருக்காங்க. அப்புறம் யூகி, பாருங்கள், இதை பற்றி யார்ட்டையும் வரலாம் சொல்லி வேணாம். சீக்ரெட்டாகவே இருக்கட்டும். வெளில தெரிஞ்சால் பிரச்சனை ஆயிடும். பார்த்து பத்திரமா நீங்களும் வீட்டில் இருங்க. எத்தனாலும் கால் பண்ணுங்கள், நான் வரேன். அப்புறம் முக்கியமாக தேங்கோட அப்பா அம்மாவுக்கு சொல்லிடாதீங்க. அப்புறம் அவன் நம்பருக்கு கால் பண்ணாதீங்க சரியா? இது நிறைய வாட்டி சொல்லிட்டீங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உங்கள் நம்பர் தான் தரவே இல்லை அப்படின்னு யோகி கேட்குறான். இப்போ ஜிமினும் உன்னோட நம்பர் கொடுக்குறான். அப்புறம் 2 பேரும் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இப்போது ஒரு 1 வீக் அப்புறம் காமிக்கிறாங்க. ஜேகேவும் டேவும் நான் பெட்ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லு ஜேகே. நீ சொல்லி எனக்கு ட்ராயிங் வரைஞ்சோம்ல, அதை வச்சு ஸ்கெட்சு போட்டாச்சு. அவனை எங்கே இருக்காங்கன்னு ட்ராக் பண்ணியாச்சு. நாளைக்கு நானும் ஜிமினும் கிளம்புறோம். நாங்கள் போயிட்டு வர்றதுக்கு ஒரு 3 or 4 days ஆகும். நீ அது வரைக்கும் வீட்டில் பார்த்து பத்திரமா இருக்கணும். இந்த ரூமை விட்டு வெளில வரக்கூடாது. உனக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இந்த ரூம்லேயே இருக்குது. இங்கே பாரு, உனக்காக டிவி இருக்குது, ஃபுட்டெல்லாம் வந்து கொடுத்துருவாங்க, வாஷ்ரூமும் இங்கே இருக்குது. பார்த்து சேஃபாக பத்திரமா இருக்கணும். உனக்கு எந்த கால் வந்தாலும் அட்டன் பண்ணக்கூடாது. நான் கால் பண்ணால் மட்டும்தான் அட்டன் பண்ணணும். அதே மாதிரி யாருக்கும் காலும் மெசேஜோ பண்ணக்கூடாது. அப்புறம் உனக்கு நான் வேறு ஃபோன் கொடுத்துறேன். அந்த ஃபோனில் வேறு சிம் இருக்குது. அந்த ஃபோன்லேருந்து நீ என்கிட்ட பேசினா போதும். மற்றபடி உன்னோட ஃபோனை நீ யூஸ் பண்ணக்கூடாது. நான் கால் பண்ணால் மட்டும் அட்டன் பண்ண, வேறு யாருக்கும் கால் பண்ணாத. இவங்கிக்கு கூட, புரியுதா? ஓகே ஜங்கு. ஏன் ஃபேஸ் டல் ஆயிடுச்சு? இல்லை, நீ போகிறல்ல, அங்கே போய் சண்டைலாம் இருக்குமா? அடித்தடிலாம் என்ன இப்படி கேட்ட? அவனுங்களை போடுறது தான் போகிறேன்னு. எல்லா பக்கமும் ஆளுங்க இருக்கானுங்க. அதை வச்சு எப்படியோ அவனுங்களை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ போயிட்டு அவனுங்களை போட்டு வந்துடுவேன் சரியா? நீ பார்த்து சேஃபாக பத்திரமா இருக்கணும். டைமுக்கு சாப்பிட்ணும், புரியுதா? அப்படின்னு ஜேகே தான் சொல்லிகிட்டு இருக்கான். சரி ஜேகே, நீயும் பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அங்கே போய் உனக்கு எதுவும் அடிப்படாமல் பார்த்துக்கோ. சேஃபாக போயிட்டு சேஃபாக வா, புரியுதா? அங்கே போயிட்டு நான் மறந்துடாத. அப்பப்போ கால் பண்ணு, மெசேஜ் பண்ணு, ஓகேயா? கண்டிப்பாக. உன்னை எப்பறம் மறப்பேன் நான். நீயும் சேஃபாக இரு, புரியுதா? சங்கு, சொல்லு, என்னாச்சு? இல்லை, ஒன்றும் இல்லை, சொல்லுதான், என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு ஜேகே தான் அப்படி தான் பக்கத்தில் போய் உட்காடுறான். அவன் கையை எப்படி பிடிச்சிட்டு, சொல்லிட்டே, என்னாச்சு? இல்லை, நீங்கள் போயிட்டு சேஃபாக வந்துடுவேல, நான் உன்னை மிஸ் பண்ணுவேன். கேட்கல, திருப்பி சொல்லு. இல்லை, உன்னை மிஸ் பண்ணுவேன்னு சொன்னேன். ஓ, மிஸ்லாம் பண்ணுவியா? ஆமாம், மிஸ்ஸு சொன்னேன்ல, என்ன சொல்லணும் போ. சரி சரி சரி, கோச்சுக்காதா. நானும் ரொம்ப மிஸ் பண்ணேன் சரியா? டேக்கு லைட்டாக அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. ஜேகே அப்படியே டேவோட கண்ணை தொடச்சி விட்டு, வா எந்திரி. எதுக்கு? எந்திரா. என் மடியில் வந்து உட்காரு. உட்கார மாட்டேன், உட்காருன்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அப்படியே ஜேகேயோட மடியில் உட்காந்தான். கழுத்தை அப்படியே பிடிச்சிக்கிறான். சொல்லு, என்னை பார்த்து சொல்லு. என்ன சொல்லணும்? உனக்கு என்னெல்லாம் தோணுதோ
அது எல்லாத்தையும் சொல்லு. அது உன்னை மிஸ் பண்ணுவேன். டெய்லி நீ மார்னிங் வந்து டீ கொடுக்கறது, அப்புறம் நைட்டு நான் ஹக் பண்ணி தூங்குறது, அப்படி எல்லாத்தையும் மிஸ் பண்ணுவேன். ஓ, அதெல்லாம் பிடிக்குமா உனக்கு? அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி கண்ணிலேருந்து தண்ணி வருது. இப்போது ஜேகே தான் அப்படியே தேங்கோட டீயர்ஸை தொடச்சி விட்றான். எங்கள் பாருட்டே, அழுகக்கூடாது. உனக்கு நான் தினமும் கால் பண்ணுவேன், மெசேஜ் பண்ணுவேன், சரியா? நீ என்கிட்ட பேசிகிட்டே தான் இருக்கணும். ஐ மிஸ் யூ ஸோ மச் டே. ஐ மிஸ் யூ ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போது ஜேகே தான் அப்படியே தேங்கோட கழுத்தை பிடிச்சி கிஸ் பண்ணுறான். ஓகே ஆர்மிஸ், இதோட இந்த பாட்டை நான் என் பண்ணிக்கிறேன். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ரொம்ப இழுத்துட்டேன்னா என்னன்னு தெரில, பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், சரியா? அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்ட் கூடிய சீக்கிரம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் போடுறேன். எல்லோரும் நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. டேக் கேர், லவ் யூ ஆல், பாய். அப்புறம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் எதாவது இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவா. அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ்லாம் இருந்தது. அவ்வளோவா கேட்கான்னு தான் நினைக்கிறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், ஓகேவா? Take care. Love you all. Bye bye.